ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி மாத பௌர்ணமியிலிருந்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்கழி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். மார்கழி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்து மதம் எனப்படக்கூடிய சதான தர்ம மார்க்கத்தின் சிவ வழிபாடு சைவ சமயமாக இருக்கும். பெருமாள் வழிபாடு வைணவ சமயமாக இருக்கும். இந்த இரு பிரிவுகளாக இருந்து வருவது இருக்கு. வருடத்தில் சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபாடு செய்யறதுக்கு தனித்தனியே சில வழிபாட்டு தினங்கள் வரும். ஆனால் ஒரு மாதம் முழுவதும் இந்த இரு தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக வரும். அதுதான் இந்த மார்கழி மாதம். அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகளும் அன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளுடைய வழிபாட்டிற்கு ஒரு மாதமாக இருக்கிறதோ, அதே போன்று மார்கழி மாதம் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கு. அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களை வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் பிறக்குது. ஜோதிடத்தில் குரு பகவானுடைய உச்ச ராசியாக சந்திர பகவானுக்குரிய கடக ராசி இருக்கு. எனவே மார்கழி எனக்கூடிய தனுர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு சந்திரன் மற்றும் குரு பகவானுடைய அருள் சேர்ந்து கிடைக்கும். மார்கழி பௌர்ணமி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தினத்தில் விரதம் இருக்க விரும்புபவர்கள் இதுவுமே சாப்பிடாம இருப்பதை காட்டிலும் 3 வேளையும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக மார்கழி பௌர்ணமி தினத்தில் காலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவர்கள் மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இல்லைனா காலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறவங்க மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். எப்படி செய்தாலும் சால சிறந்தது. இந்த மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்தீங்கன்னா உடல் மனம் ஆன்மாவினர் செய்த பாவங்கள் இறைவனுடைய அருளால் நீங்கும். மனதிடமானது பெருகும். மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதும் தோன்றும். பெருமாளுடைய அருட்கடாட்சம் கிடைத்து வீட்டில் வளங்கள் பெருகும். மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் போன்றவை நீங்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் இந்த பௌர்ணமியில் நடக்கும். ஸோ பௌர்ணமியோட பரிகாரமாக இப்படி வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்று உங்களுக்கான தலையெழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன தலையெழுத்துங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கர்மகாரகன் சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி பௌர்ணமியிலிருந்து தாயுடைய வழியில் நன்மைகள் உண்டாகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் உங்ககிட்ட இணைவாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்ள முடியும். அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு நேரிடும். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா கற்றுக்க பாருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும். உங்களுடைய மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலோ அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவது நல்லது. எப்போதோ உங்களுக்கு உதவியர்களுக்கு நீங்கள் மன உகந்து உதவக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களை விட்டு எதிரிகள்லாம் விலகுவாங்க. புதிய உறவுகள் உங்களுக்கு மலரும். அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வாங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்க போகுது. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு போட்டியாளர்கள் தடைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கும். ஆனால் போராடிட்டிங்கன்னா கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை தவிர்க்கலாம். பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும். மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கணும். அப்படி உழைச்சாதான் தொழிலுக்கு இப்போதைக்கு நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதிய உயர்வும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அதற்கேற்ப செயல்படணும். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் அப்போதான் அவங்களுக்கும் மறையும். இதனால் உங்கள் தோற்றத்தில் பொலிவு கூட உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அவங்க கிட்டலாம் நல்லா க்ளோஸ் ஆகுங்க. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சியின் மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களிடம் பயங்கரமாக பரமுகமாக நடந்து கொள்வாங்க. அதனால் கோபப்படாமல் விவேகத்தோடு அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லது.
அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்வதற்கு உங்களுக்கு என்ன முயற்சியெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே வந்து இப்போ செய்யுங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகளானது வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பொருளாதார நிலையில் பயங்கரமான வசதிகள் உங்களுக்கு ஏற்படும், முன்னேற்றமும் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண முடியும். அதனால் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சான்ஸு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மகர ராசிக்காரங்க பெண்மணிகள் குடும்பத்தினரோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும். அப்போ தான் அனைவரையும் நல்லா மதித்து உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. நன்கு யோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கணும். ஆடம்பர செலவுகள்லாம் தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை பார்க்க முடியும். இல்லைனா உங்களுக்கான வெற்றியை பார்ப்பது ரொம்ப கடினம். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. தெளிவான மனதோடு படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை அள்ள முடியும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே சமயம் விளையாட்டுகளை எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும். அதனால் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆரோக்கியம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியம் நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு கரெக்டாக மேனேஜபிளாக இருக்கிறதுனால புதிய விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம். எது செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் அள்ளுவதற்கு நீங்கள் டியூஷன்லாம் வந்து மேற்கொள்ளலாம். எக்ஸாம் வேறு வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நல்ல ரிசல்ட் எடுக்க டியூஷன்லாம் இப்பயே செய்து நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் மகர ராசிக்காரங்க உத்திராட 2-3 நாளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது உத்திராட 2-3-4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் வந்து நீங்கி அமைதியானது உண்டாகும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா பிள்ளைகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்புறம் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் போதே வாங்கி கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து இன்ட்ரெஸ்டோடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் திருவோணமில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு மற்றவர்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அதாவது மற்றவர்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் குறையும். குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும். அதை விட பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். எல்லாத்துக்கும் மேலே வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்த போட்டிகள்லாம் வந்து நீங்கும். கிளைகளை விரிவுபடுத்த முழு கவனம் செலுத்தணும். அதை விட மன அமைதி உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும்னு சொல்லலாம். அதாவது காரிய அனுகூலம் உண்டாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மார்கழி பௌர்ணமியிலிருந்து எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை இருக்குள்ள அதை தயவு செய்து மாற்றிக்குங்க. உங்கள் மீது மற்றவர்கள் கோபப்பட முடியாத அளவு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. மனக்கவலை அப்போ தான் உங்களுக்கு குறையும். பணவரவு அப்போ தான் உங்களுக்கு அதிகமாகும். பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. பயணங்கள் செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்கள் செல்ல செல்ல தான் உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னென்ன பலன் கிடைக்கும், அந்த பலன்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை மகர ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நன்றி.